வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. 2018 ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. 2019 கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 2018 ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த 2018 மட்டும் நம்ம சேனலில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது, என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணோம், எந்தெந்த விஷயங்களில் கோட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2018 மட்டும் நம்ம 60 வீடியோ பண்ணியிருக்கோம். 60 வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ எப்படியாவது பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். இன்ஃபேக்ட் சில நேரங்களில் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ கூட வந்திருக்கு போல இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 60 வீடியோ பண்ணியிருக்கோம். என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். உங்களுடைய வியூவர்ஷிப் இல்லைன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா, நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுக்கலன்னா, சஜஷன்ஸ் கொடுக்கலன்னா இது கண்டிப்பாக நடந்திருக்காது. என்னோடய ஃபேமிலிக்கும் நிச்சயமான தேங்க் பண்ணி ஆகணும். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? பின்னாடி இருந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 2018 மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வீடியோ மெமரி கார்டு பற்றின வீடியோ. ஸோ எப்படி மெமரி கார்டு சூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு மெமரி கார்டிலையும் எழுதியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது ஜனவரி மாதம் தான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அந்த வீடியோவை. செம்ம குளிர், பயங்கர குளிர். இங்கே -1-2 இருந்தது அன்றைக்கி. ரோரிக் தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் அன்றைக்கி. அந்த குளிர்லையும் பொறுமையாக உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுறதும், ரெண்டு கேமரா செட் பண்ணி வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ரோரிக்கு. அதனால் ரோரிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸோட ஆரம்பிக்கலாம் அந்த வீடியோவை. நிறைய 60 வீடியோ இல்லையா? 60 வீடியோ என்னால் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அதனால் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஸோ மெமரி கார்டு சொல்லியாச்சு. அடுத்தது லூனார் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக். கிரகணம்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்ஃபேக்ட் இப்போ ஜனவரி 19ஆம் தேதி கூட ஒரு கிரகணம் வரப்போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் போயிட்டுருக்கு. பட் நம்ம ஜனவரி 31ஆம் தேதி ஒரு சூப்பர் மூன், பிளட் மூன், அதுக்கப்புறம் அது என்ன ப்ளூ மூன், இது ஆமாம், இந்த மூணும் சேர்ந்தது ஒரே மூணாக வந்தது. அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஜனவரி 31, 2018 ரொம்ப ஸ்பெஷலான நாளாக இருந்தது. நிறைய பேர் கூட பேசி எத்தனை இன்ஃபர்மேஷன் என்னால் எடுக்க முடியுமோ, கரெக்டான இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வீடியோ அது. அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. தேங்க்யூ. 105mm 1.4 லென்ஸு, இந்த நிக்கான் லென்ஸு, அதை ரிவ்யூ பண்ணும்போதும் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. என்ன ஆட்டம்! வெளியில் அந்த பக்கத்தில் ஒரு மால் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு, அதுவும் கிட்டத்தட்ட மால் க்ளோஸ் பண்ணுற டைமு 9:30 மணிக்கு தான் போனோம். அங்கே நல்ல இருட்டு வேறு, நல்ல குளிரும் வேறு. திரும்பவும் ஜனவரி மாதம் தான் அது, நல்ல குளிர் வேறு. அந்த குளிர்லேயும் போய் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரோரிக்கும் கார்த்திக்கும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அது அந்த ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி அங்கே வீடியோ எடுக்கும்போது ஒரு ப்ரெஷர் இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை, இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிற விஷயத்தை அப்படி பேசுவோம். அந்த லென்ஸ் அதை தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்க்குறேன் நான். ஸோ அந்த ஸ்பான்டானிட்டி வேறு இருந்தது. அந்த வீடியோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண வீடியோ தான் அது. அடுத்தது சனி 16. இன்னைக்கு ஃபுல்லாக பனி பெஞ்சு கிடந்தது. எங்கே வீடியோ எடுத்துட்டு போதே வழிக்கு விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கங்கே பார்த்து நடந்துகிட்டு இருந்த அந்த வீடியோ பூரா. கீழே ஐஸ் இருந்ததுன்னா ஈஸியாக வழிக்கு விட்டுருங்க. அதனால் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண வீடியோ அது. நல்ல பளிச்சுன்னு இருந்தது அன்றைக்கி வானம். அதனால் சனி 16 வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஜீரோ ஷேடோ டே. இந்த ஜீரோ ஷேடோ டே பற்றின விஷயங்கள் நான் அந்த டைமில் தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நான். சரி, ஓகே, நம்மளால தான் இங்கே உட்காந்துட்டு எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிறவங்களாவது இதை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணேன். அது ஃபோட்டோகிராஃபிக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல வரவேற்பு அந்த வீடியோவுக்கு. நிறைய பேர் இது மொக்க வீடியோ இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். இத்தனைக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வீடியோ அது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அந்த வீடியோவை. அப்புறம் ஹாலிவுட் ஸ்டைல் கலர்ஸ். சரி, ஓகே, அது சும்மா டைட்டிலுக்காக அப்படி வச்சது. அது அந்த ஆரஞ்ச் ஸ்டீல் லுக் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்ச் ஸ்டீல் லுக் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அது. பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா அது ப்ளூ இருக்குது, இந்த இடத்துல ஆரஞ்சு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான் அந்த வீடியோவும். அந்த வீடியோவும் நல்லா வந்தது. திரும்பவும் ரோரிக் தான் அதுக்கு மாடலாக இருந்தார். கார்த்தி ரொம்ப நேரமாக அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அந்த வீடியோவை ரெக்கார்டே பண்ணாமல் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது அப்படியே அது தெரியாமல் நான் பாட்டுக்கு பின்னாடி அந்த கேமராவை பார்த்து பெரிய கெத்து மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் நான். அதனால் அந்த வீடியோ காமெடி வீடியோவாக போச்சு அது. பட் அது நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ எடுக்கும்போது. அந்த வீடியோட கண்டென்ட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நம்ம சேனலில் அதுதான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நியூ விசிட்டர்ஸ்க்கு அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக காட்டியிருக்கோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ண வீடியோ தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ. நல்லா ஜாலியாக எடுத்த வீடியோ அது. அப்புறம் டேலஸ்.
டேலஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் எடுத்தது. ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபஸ்ட்டு டைம் எடுத்தது. அதுவும் டேலஸில் போய் ஃப்ரெண்டோட சும்மா ஊர் தெருவா சுற்றிட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்தது தான். அது நல்ல வெயில் அன்றைக்கி, குளிர்காலம் தாண்டி வந்தாச்சு. இப்போ செம்ம வெயில், மே மாதம் பொழந்து கட்டிருச்சு. அந்த வெயிலையும் ஜாலியாக அப்படி போய் சுற்றிக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னோட செல்ஃபோனில் அனமார்பிக் லென்ஸும் போட்டு ட்ரை பண்ணது. அனமார்பிக் அடாப்டர், அது பற்றின விஷயங்கள் நான் சீக்கிரமாக இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ஓகேங்களா, சீக்கிரமாக சொல்ல போகிறோம். அது ஏன்னா மொபைல் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சாச்சு நம்ம. ஸோ அனமார்பிக் பற்றின விஷயங்களையும் சீக்கிரமாக சொல்ல போகிறோம். பட் எனிவே, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். என் ஃப்ரெண்டு சூர்யா டேலஸில் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். நான் சும்மா ஒரு 3 நாள் தான் போயிருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணோம், வெளில சுற்றிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணுறதுக்கும் அவனும் ரொம்ப ஒத்துழைச்சான். மூஞ்சி சுழிக்காமல் டே போதுண்டா நீ ஃபோட்டோ எடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், மச்சி நீ என்ன வேணால் பண்ணு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தான் அன்றைக்கி எனக்கு. அதுக்கு சூர்யாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்து ஷட்டர் ஆங்கிள் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளே ஏன் ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது கம்பெல்லாம் கிடையாது. என் குழந்தைக்கு அந்த கிளுகிழுப்பு மாட்டி வைக்கிற ஒரு சின்ன ராடு கூட இல்லை, அப்படி வளையும்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுக்கிட்டு தான் சும்மா கம்பு சுற்றுற மாதிரி சுற்றி அந்த ஷட்டர் ஆங்கிள் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணாக்கா எப்படி அந்த மோஷன் பிளர் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ண வீடியோ அது. அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ண வீடியோ தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வீடியோ. மேனுவல் ஃபோக்கஸ் வீடியோ திரும்பவும் இது ஒரு பெரிய டீமோட பண்ணது. இது ரோரிக்கு, நான், கார்த்தி, அதுக்கப்புறம் ஜீவா 4 பேரும் நின்றுட்டு இருந்தோம். 3 கேமராவை சுற்றி வச்சுட்டு எடுத்துக்கிட்டு என்னென்னமோ கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மல்டி கேம் எப்படி ட்ரை பண்ணுறது எடிட்டிங்கில் அப்படிங்கிறதையும் பார்த்தது. அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது வரைக்கும் அந்த மல்டி கேம்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது எனக்கு. அது ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ 4 கேமரா அட் அ டைமில் எடுத்தோம் அப்படின்னாக்கா வெறும் ஆடியோ மாத்திரம் வச்சு எப்படி சிங்க் பண்ணுறது, சிங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேமராவும் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, ஆங்கிள்ஸ் எப்படி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனாலேயே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் அதுக்கு, ஏன்னா அந்த வீடியோ வேணும்னு கேட்டதுக்கு. அப்புறம் 400mm f2.8 ஏஆர் ரஹ்மான் ஷோ வந்து கான்சர்ட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து டேலஸில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து முரு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பன், அவர் வந்து இந்த லென்ஸை வாடகைக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாடகைக்கு இவ்வளோ பெரிய லென்ஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி வாங்கிட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லென்ஸை. ஸோ அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோ பண்ணிக்கிறோம், 30 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு வாசல் தான், கீழே தான் நின்று எடுத்தோம் அந்த வீடியோவை. நல்லா இருந்தது, அந்த வீடியோவும் நல்லா வந்தது. சும்மா ஃபோட்டோஸும் எடுத்தோம். ஃப்ளைட்டுக்கு வேறு செம்ம லேட் ஆகிட்டு இருந்தது. 6 மணிக்கு ஃப்ளைட்டு, 3:30 மணிக்கு இங்கே உட்காந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எல்லாம் அறக்க பறக்க பண்ண வேலை அது. வீடியோவும் நல்லா வந்தது, உங்ககிட்ட இருந்தும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. தேங்க்ஸ் டு முருகப்பன், தேங்க்ஸ் டு கார்த்தி, எல்லாம் அந்த டைமில் டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நிக்கான் Z7 டெஸ்டிங். நிக்கான் Z7 வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே சேகர் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கேமரா வாங்கியிருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு 10 மணி நேரம் அந்த லென்ஸ் அந்த கேமரா வச்சுட்டு கண்ணா பின்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் தேவையான வீடியோலாம் அங்கேயே உட்காந்து எடுத்து ஷூட் பண்ணி முடிச்சு, அன்பாக்சிங்லாம் பண்ணி முடிச்சு, ஜாலின்னா செம்ம ஜாலிங்க இது. நல்ல டைம் பாஸ். அதை வந்து 2 வீடியோவாக வேறு பண்ணோம். ஆக்சுவலி இன்னொரு வீடியோ கூட அதை பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. அதனால் இந்த 2 வீடியோங்கிறதே வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. அந்த 2 வீடியோவுமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் அது. ஓகேங்களா, அது வந்து ஷேகருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆனேன் நான். தேங்க்யூ ஷேகர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹை ஸ்பீட் சிங்க்கு திரும்ப அதான் அந்த ரோரிக்கு கார்த்திக்கு நாங்கள் 3 பேர் அந்த கூட்டு சேர்ந்துட்டாலே எங்களுக்கு செம ஜாலியாக இருக்கும். அது நல்லாயிருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா என்ன மாடலாக நிற்க வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். நல்லா அந்த வீடியோ கார்த்தி நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு வீடியோ பண்ணுறாரு, நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு உங்ககிட்ட இருந்தும் நல்ல சப்போர்ட் இருந்தது. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அவரை. இன்னும் நிறைய வீடியோஸ் அவரும் சேர்ந்து பண்ணாங்கன்னாக்கா ஒருத்தர்கிட்ட இருந்தே வீடியோ வர்றதுக்கு பதிலாக 2 பேர்கிட்ட இருந்து வந்ததுன்னா உங்களுக்கும் கண்டென்ட் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா. டிஜே ரோனிங் எஸ் கிம்பல், அப்பா இந்த வீடியோ வந்து இருக்கிறதுலே பெரிய இழுவே அப்படின்னாக்கா இந்த சேனல்லே அந்த வீடியோவை தான் இருந்திருக்கும். நான், ரோரிக்கு, கார்த்தி 3 பேர் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜீவான்னு ஒருத்தர் அவரும் வந்துருந்தார். அவர் தான் அந்த மஸ்டாங் கார் எடுத்துகிட்டு வந்துருந்தார். அவர் அந்த காரில் ஏறுற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு பாவம் அவருக்கு அழுத்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்து பாவம் அந்த மனுஷன் 2 மணி நேரம் எங்கள் கூட உட்காந்துட்டு, சரி என்ன கார் ஸ்டார்ட் பண்ணுமா, சரி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுமா, சரி ஆஃப் பண்ணுறேன், காருக்குள்ளே ஏறணுமா, கார்லேருந்து இறங்கணுமா, கதவு திறக்கணுமா, கதவு மூடணுமா, விட்டுருக்கடாங்கிற மாதிரி இருந்தார் அவர். நல்ல வெயிலில் அவரை நிற்க வச்சு சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணணும் பார்த்தா 125 ஜிபிக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஃபுட்டேஜ். அன்றைக்கி மட்டும் 125 ஜிபி உட்காந்து நான் எடிட் பண்ணுறதுன்னா அதுலேருந்து எது எடுத்து போடுறது, எது வேண்டாம், எதுவுமே தெரில. ஏன்னா ப்ராப்பர் பிளானிங் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வெளியில் போய் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்த வீடியோ அது. ஸோ நாங்கள் வந்து கசகசன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதையும் எடு, அதையும் எடு, இதையும் எடு, அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கே இல்லாமல். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு அப்புறம் வெளியில் போய் எடுக்கிற வீடியோலாம் வந்து ஓரளவுக்கு
பிளான்டாக வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்தது எங்களுக்கு. அந்த வீடியோவும் எடிட் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது அந்த வீடியோ. என்ன ரொம்ப பெரிய வீடியோ வேறு அது. அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் பேலன்சிங்க்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் அந்த வெளியில் போய் ஷூட் பண்ணதே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஜீவாக்கு கண்டிப்பாக அந்த வீடியோக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நான். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையாக அதுக்கு பண்ணிட்டு இருந்தார் எங்கள் கூட. அப்புறம் டோலிடா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து அவசர அவசரமாக எடுத்த ஒரு வீடியோ தான் அது. குளிர்காலம் இங்கே திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. டிசம்பர் மாதத்தில் எடுத்த வீடியோ அது. ஸோ குளிர்காலம் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த குளிரில் பாவம் அவங்க டான்ஸ் வேறு ஆடணும், அது கஷ்டம். அன்றைக்கி முதல் நாள் மத்தியானம் வரைக்குமே மழை, செம்ம மழை. அன்றைக்கி கீழே ஒரே சேறு சகதியமாகிடுச்சு நாங்கள் பார்த்து வச்சுருந்த இடம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதனால் இருக்கிற டைமில் இருக்கிற இடத்துக்குள்ளே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக எடுத்த ஒரு வீடியோ அது. அந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நானும் கார்த்தியும் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ பண்ணுறோம். நாங்கள் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை கேவலமாக கோட்டை விட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண வீடியோஸில் அதுவும் ஒன்று. ஸோ நிஜமாகவே சாக்னிக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆனேன் நான். அவங்க வந்து பாவம் அந்த குளிர்லையும் டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் வந்து ஒரு 5-6 தடவை அவங்கள ஆட விட்டோம் ஃபுல் பாட்டுக்கும். மூஞ்சி சொல்லிக்காமல் அவங்களும் உட்காந்து ஃபுல்லாக ஆடி அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு முடிச்சிட்டோம். நாங்கள் நல்லாவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த வீடியோவில் சில விஷயங்கள் ட்ரை பண்ணால் ஓகே, அந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸு தனியாக இன்னொரு வீடியோவில். சரி, இந்த வருஷத்தில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாத்திரம் எவ்வளோ வந்திருக்குன்னா 67,327 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் லைக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,31,000 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் நான். சப்ஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி தான், இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும். அதே மாதிரி டிஸ்லைக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1900, கிட்டத்தட்ட 1940 என்னமோ இருக்குது. ஸோ 1940 டிஸ்லைக்ஸு, 1,31,000 லைக்ஸ். ஸோ லைக்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டிஸ்லைக்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி டிஸ்லைக் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இங்கெல்லாம் தான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுறவங்களும் வந்து நிறையா பாராட்டுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், புள்ளி விவரங்களை பார்க்கும்போது 4.1%, 4.1% தான் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸே இருக்காங்க நம்ம சேனலுக்கு. இது ஏன் இப்படி தெரியல எனக்கு. ஏன் ஃபோட்டோகிராஃபின்னா ஆம்பளைங்க தான் பண்ணணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. இந்த நாட்டில் யூஎஸில் இருக்க நான் எத்தனை ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்க ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஊரில் ஏன் அந்த அது என்ன வெக்கமா இல்லை வீட்டில் விட மாட்டுறாங்களா என்னன்னு தெரியலது. அந்த எதுவாக இருந்தாலும் அதை உடச்சிட்டு நீங்களும் வாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க நீங்களும். ஸோ ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கோங்க. எப்போவுமே மாடலாக மட்டுமே இருக்காதீங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஓகே, மொபைல் ஃபோட்டோகிராஃபி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் அதுவாவது உங்களை இன்னும் திரட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் கண்டிப்பாக வாங்க, வெல்கம், யூர் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, புதுசாக ட்ரை பண்ண விஷயங்கள் இந்த வருஷம் 2018 அப்படின்னாக்கா 4K வீடியோஸு. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல் ஹெச்டியில் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த வருஷம் 4Kயில் எடுக்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. சோனி A7 III 6500 இந்த மாதிரி 4K கெப்பாசிட்டி இருக்கிற கேமராஸ் வச்சு எடுக்கிறதுனால அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளோடதில். அப்புறம் வீடியோகிராஃபி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாச்சு. வீடியோகிராஃபியில் என்ன ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அதில் ஒரு 8 வீடியோ 9 வீடியோ சேர்ந்துருச்சுங்க இப்போ அந்த பிளேலிஸ்ட்லேயே. ஸோ அதுவே ஒரு நல்ல க்ரோத்து தான் அது. இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது லிஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே தான் வரும். அது குவிக்கீஸ் எனக்கு நிஜமாகவே இந்த ஒரு ஃப்ரீடம் எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ டக்குன்னு முடிக்கிற மாதிரி வீடியோஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று கேட்சி ஏதாவது பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்க்குறவங்க அதை பார்த்துக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி யோசிச்சோம். சரி, குவிக்கீஸ்ன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு V2K குவிக்கீஸ் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேராவது சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ முக்கியமான ஒரு அப்கிரேட் அப்படின்னாக்கா நம்ம ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் லாகில் தான் இப்போ ஷூட் பண்ணுறது. எல்லாமே ஃப்ளாட் ப்ரொஃபைலில் லாகில் தான் ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா கலர் கரெக்ட் பண்ணுறது போஸ்ட்டில். ஸோ அது வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்குங்க எனக்கு இந்த யூடியூப் வீடியோஸ். உங்களுக்கு நான் எவ்வளோ கற்றுக் கொடுத்தேன்னு தெரியல, யூடியூப் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. வீடியோகிராஃபியில் நான் ஓரளவுக்கு இப்போது ஏதோ 4 வார்த்தை பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக உங்களால் தான். நீங்கள் இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் புதுசாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ பண்ணுறதுனால தான் என்னால் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது, கற்றுக்கவும் முடியுது. இது வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தான் திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஸோ இந்த லாக் ப்ரொஃபைல் எடுக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
சரி, இந்த வருஷத்தில் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போன விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்குது, அதையும் பார்ப்போம். ஃபூஜி ஃபிலிமில் நேச்சுராக 1600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ரோல் இருக்குது. அந்த ரோலை வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அது பாதி தான் எடுத்திருக்கோம் அந்த ரோலை, இன்னும் அது முடிக்கலை. ஸோ அந்த வீடியோ இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. அது பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹவு டு அச்சீவ் டிசிப்ளின் இன் ஃபோட்டோகிராஃபி வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கு கண்டென்ட்லாம் ரெடியாக இருக்குது. அது ப்ராப்பராக உட்காந்து பேசி எடிட் பண்ணி பண்ணணும். அது ஸோ 2019 கண்டிப்பாக வருது அந்த வீடியோ. அப்புறம் கிட் கர்மாலேருந்து மிஸ்டர் PV சுப்ரமணியன் ஒருத்தர் இருக்கார். அவர் கூட ஒரு 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 நேர்காணல் மாதிரி, ஒரு உரையாடல் மாதிரி, நேர்காணல் இல்லை, வெறும் உரையாடல் தான் அது. சும்மா ஒரு டெஸ்ட் வீடியோ மாத்திரம் பண்ணோம், அது கரெக்டாக வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்பர் வீடியோ பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே டைம் கிடைக்கல. ஸோ 2019 நிச்சயமாக அதை பண்ணலாம் சார். ரொம்ப ரொம்ப சாரி, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நியூயார்க் ட்ரிப்பு இதை பற்றின ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொத்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது இன்னும் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அந்த வீடியோவும் ப்ராஜெக்ட் அப்படியே தான் நிற்கிது, நிலுவையில் நிற்கிது. அது நிக்கான் டெஸ்டிங்கு ஓகே. இது வந்து இந்த ISO டெஸ்டிங், இந்த மாதிரி பேண்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்தது இல்லையா அந்த Z7ல், அதெல்லாம் வந்து ஒரு குவிக்கி வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான். இன்னும் அதை உட்காந்து ப்ராப்பராக எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் EOS-R, கேனன் EOS-R அந்த கேமரா பற்றின ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் வந்து ஃபோட்டோ எக்ஸ்போ 2018 சூப்பராக ஒரு என்ஜினியர் எனக்கு சொன்னார். ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அவர் பேசினது. நிச்சயமாக அந்த வீடியோ நான் சீக்கிரமாக பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அந்த EOS-R சூடு ஃபுல்லாக இறங்கி போச்சு. ஆனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்குமே வேலிட் தான் அது. அதனால் சீக்கிரமாக அந்த வீடியோ பண்ணுறேன் நான். ஸோ பண்ண முடியல என்னால், மன்னிக்கவும். கேனனுடைய நிக்கானுடைய மிரர்லெஸ் கேமராஸ் இருந்தது இல்லையா, அந்த கேமராவுடைய லென்சஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 2 தடவை ஷூட் பண்ணி ஆடியோ ஒழுங்காக இல்லாமல் வீடியோவும் ஒழுங்காக இல்லாமல் அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி பேக் பட்டன் ஃபோக்கஸிங்கும் வந்து ஃபுல்லாக பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்தாக்கா ஆடியோ சுத்தமாக காலி. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக போச்சு அது. ஸோ அதெல்லாம் வந்து 2019 கண்டிப்பாக பண்ணணுன்னு இருக்கேன். அடுத்தது இந்த லாக் ப்ரொஃபைல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணி வச்சுருந்தோம். நிறைய ஃபுட்டேஜ்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு அது ப்ராப்பராக பேசி அதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவை தொகுத்து கொடுக்கணும், அவ்வளோதான் வேலை அதுக்கு. ஸோ அந்த வீடியோவும் வந்து ரெடி ஆகிடும் சீக்கிரமாகவே. ஸோ அதுவும் வந்து பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போனால் அதுவும் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ஆனால் இது இன்னும் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் பண்ணி முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 2019 பிளான்ஸ் அப்படின்னாக்கா ஃபோட்டோ சைட்லேயும் வீடியோ சைட்லேயும் வந்து எடிட்டிங்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். இந்த 2019 ஃபோட்டோஷாப்பு, லைட் ரூம், அப்புறம் ஃபைனல் கட் ப்ரோ, ப்ரீமியர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்வை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக ஃபேமிலியும் வந்து இந்தியாவிலே தான் இருக்காங்க. அவங்க இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இங்கே சும்மா கேமரா தூக்கி சுற்றிட்டு இருக்க முடியாது, அது நியாயமாகவும் இருக்காது. அதனால் 2019 நிறையா வந்து எடிட்டிங் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். அதுக்கும் உங்களுடைய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் இந்த லாக் விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த கேமரா டெக்னாலஜி பற்றின விஷயங்கள் சிலது, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நிச்சயமாக 2019 எதிர்பார்க்கலாம். ஸோ 2019 V2K ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு பாசிட்டிவாக இன்னுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஹோப்பு. அதனால் அதை வச்சு 2018க்கு இப்போதைக்கு டாடா பை பை சொல்லிடலாம். ஓகேங்களா? ஹாப்பி நியூ இயர் 2019. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த வீடியோ இந்த அளவுக்கு நடந்திருக்காது, இந்த V2K ஃபோட்டோகிராஃபி சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2019 எல்லாருக்கும் அமோகமாக அமையட்டும். ஓகேங்களா? உங்களை நான் அடுத்த வருஷம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.